வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். இன்னைக்கு யூஜி டெட் ஜுவாலஜி தேர்வுக்கான யூனிட் 2 கார்டேட்ஸ் இன்ட்ரோடக்ஷன் அதுதான் பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, கார்டேட்ஸில் ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரோடக்ஷன் டு கார்டேட்ஸ் பார்க்கலாம். அடுத்தது ஆரிஜின் ஆஃப் கார்டேட்ஸ், கார்டேட்ஸ் வந்து எந்த பீரியடில் எப்படி வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு அது பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஜியோலாஜிக்கல் டைம் ஸ்கேல் பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ அதோட ஓவர்வியூ பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் தெர் ஆர் சம் தியரிஸ் கார்டேட் ஆரிஜின் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு, அந்த தியரிஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அடுத்தது ஜென்ரல் கேரக்டர்ஸ் ஆஃப் கார்டேட்ஸ், இதெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்ட்ரோடக்ஷன் டு கார்டேட்ஸில் கார்டேட்ஸ்னால் என்ன, முதல்ல கார்டேட்ஸ் அப்படின்னா என்னன்றதை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ எதுக்கெல்லாம் நோட்டோகார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராட் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் ப்ரெசென்ட் ஆயிருக்கும், எதுக்கெல்லாம் நர்வ் கார்டு வந்து டார்சல் சைடில் இருக்கும், அதுக்கப்புறம் ஃபேரிங்ஸ் பக்கத்தில் கில்ஸ்லிட்ஸ் இருக்கும், இது எல்லாத்தையும் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா காமனாக கார்டேட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நோட்டோகார்டு அப்படின்னா என்ன, இப்போ நமக்கெல்லாம் வந்து முதுகெலும்புன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த மாதிரி முதல்ல முதுகெலும்பு ஃபார்ம் ஆகும்போது ஜஸ்ட் ஒரு சின்ன ராட் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் தான் ஃபார்ம் ஆச்சு. இதை தான் நம்ம நோட்டோகார்டு அப்படின்னு சொல்கிறோம். அது மாதிரி நமக்கு வந்து நரம்பு இருக்கிற மாதிரி அந்த லோயர் ஆர்கானிசம்ஸ்க்கு டார்சல் சைட்ல, ஓகேவா, அதாவது முதுகுப்புறத்துல, டார்சல்னா முதுகுப்புறம் அப்படின்னு சொல்றோம், முதுகுப்புறத்துல வந்து ஒரு சின்ன நர்வ் கார்டு இருக்கும், அதாவது நீட்டமான ஒரு இன்னொன்று ராட் ஷேப் ஸ்ட்ரக்சர் ஹாலோவா இருக்கும். இதை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்னா நர்வ் கார்டு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ கில் ஸ்லிட்ஸ், அது உங்களுக்கே தெரியும், ஃபேரிங்ஸ் பக்கத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன துளைகள், செவில்கள், இதை தான் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா கில் ஸ்லிட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது எல்லாமே ப்ரெசண்டா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் நம்ம கார்டேட் அப்படின்னு அதை டிஃபைன் பண்றோம். ஸோ இது அனிமல் கிங்டம்ல இருக்கிறதுலே கடைசியான ஃபைலம், அதாவது எவல்யூஷன்ல ரொம்ப ஹையரான ஆர்கானிசம்ஸ் தான் கார்டேட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்போ அனிமல் கிங்டம்ல அது வந்து லாஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபைலமா கன்சிடர் பண்றோம். ஸோ டோட்டலா அனிமல் கிங்டம்ல எவ்வளோ கார்டேட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் ஒரு 7% ஆஃப் கார்டேட்ஸ் தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ அது ஸ்பீஷீஸ் லெவல்ல பார்க்குறப்ப கிட்டத்தட்ட 70,000 ஸ்பீஷீஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச கார்டேட்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா ஃபிஷ்ஷஸ், ஃப்ராக்ஸு, டோட்ஸ், தேரைகள், அப்புறம் லிசர்ட்ஸ், பல்லியோட ஃபேமிலி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னேக்ஸு, அப்புறம் டர்ட்டில்ஸ், ஆமை வந்து வேற, டர்ட்டில்ங்கிறது என்ன அப்படின்னா ஆமை வந்து சைஸில் பெருசாக இருக்கும், டர்ட்டில்ஸ் வந்து ஃபுல்லாகவே கடலுக்குள்ளே இருக்கக்கூடியது, அதோடைய சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அப்புறம் குரோக்கடைல்ஸ், பேர்ட்ஸ், மேமல்ஸு, நம்ம மனுஷனோட சேர்த்து நம்ம எல்லாமே எந்த ஃபைலம்குள்ளே வருவோம் அப்படின்னு பார்த்தோம்னா கார்டேட்டா அப்படிங்கிற ஃபைலம்குள்ளே தான் வருவோம். நெக்ஸ்ட் ஆரிஜின் ஆஃப் கார்டேட்ஸ். கார்டேட்ஸ் வந்து உருவானது எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 500, இப்போ இருக்கிற காலகட்டத்திலேருந்து 500 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி கேம்பிரியன் அப்படிங்கிற பீரியட்ல உருவானது தான் என்னது கார்டேட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது எங்கேருந்து ஃபார்ம் ஆயிருக்கு, இது வந்து எந்த ஆர்கானிசம்லேருந்து ஃபார்ம் ஆயிருக்கு எவல்யூஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஃப்ரீ ஸ்விம்மிங்னா என்ன அர்த்தம்னா எதுலேயும் அட்டாச் ஆகாமல் ஸ்விம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆர்கானிசம் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃப்ரீ ஸ்விம்மிங் சாஃப்ட் பாடிடு டியூட்டிரோஸ்டோம் ஆன்செஸ்டர்ஸ். இந்த டியூட்ரோஸ்டோம், புரோட்டோஸ்டோம்னு 2 டேர்ம்ஸ் இருக்கும். இந்த டியூட்டிரோஸ்டோம், புரோட்டோஸ்டோம் வந்து எப்படி சொல்றோம் அப்படின்னா, நம்மளோட எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகும்பொழுது அதில் பிளாஸ்டுலாக்கு அப்புறம் கேஸ்ட்ருலான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜ் இருக்கும். ஸோ கேஸ்ட்ருலாங்கிற ஸ்டேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் ஆக்சுவலாக மொத்தம் 3 லேயர் இருக்கும். இதில் இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா திஸ் இஸ் கால்ட் அஸ் டார்சல் லிப் அப்படின்னு பேர். இதுக்கு பேர் டார்சல் லிப்னு பேர். இந்த டார்சல் லிப் வந்து எந்த அனிமல்ஸ்ல மவுத்தா டெவலப் ஆகுதோ அதெல்லாம் புரோட்டோஸ்டோம் அப்படின்னு சொல்லுவோம். எதெல்லாம் ஆனஸா டெவலப் ஆகுதோ அதுக்கெல்லாம் பேர் வந்து டியூட்டிரோஸ்டோம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த டியூட்டிரோஸ்டோம் ஆன்செஸ்டர்ஸ்ல இருந்தா இந்த கார்டேட்ஸ் எவால்வ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி எவால்வ் ஆன அந்த கார்டேட்ஸ், அந்த ஆன்செஸ்டர் இருக்கு இல்லையா, அது வந்து இட் இஸ் க்ளோஸ்லி ரிலேட்டட் டு எக்கினோடர்ம்ஸ் அண்ட் ஹெமிகார்டேட்ஸ். நம்ம வந்து எவல்யூஷனோட கிளாசிஃபிகேஷன்ல பார்த்தோம்னா இன்வெர்டிபிரேட்ஸ்ல புரோட்டோசோவன்ஸ், ஸ்போரிஃபெரன்ஸ், சீலன்ட்ரேட்ஸ், அப்புறம் வந்து
பிளாட்டிஹெல்மின்தஸ், ஆஸ்ஹெல்மின்தஸ், அன்னலிடா, ஆர்த்ரோபோடா, மொலஸ்கா, அப்புறம் எக்கினோடெர்மேட்டா, அப்புறம் கார்டேட்டா வரும். ஸோ அந்த எக்கினோடர்ம்ஸ் அண்ட் ஹெமிகார்டேட்ஸ், இப்போ முன்னாடி வந்து ஹெமிகார்டேட்ஸ்ல இருந்த பலனோ கிளாஸஸ் அப்படிங்கிற அனிமலை வந்து ஃபர்ஸ்ட் வந்து எண்ணில் வச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோகார்டேட்ஸ்னு ஒரு கிளாசிஃபிகேஷன்ல வச்சிருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் அதுல நிறைய இன்வெர்டிபிரேட் இதுதான் இருக்குன்னு சொல்லிட்டு கேரக்டர்ஸ் இருக்குன்னு சொல்லி அதை தூக்கி மறுபடியும் என்ன பண்ணிட்டாங்கன்னா இன்வெர்டிபிரேட்ஸ்ல வச்சுட்டாங்க. ஸோ எக்கினோடர்ம்ஸ் ஹெமிகார்டேட்ஸோட இன்வெர்டிபிரேட்ஸ் முடியும். ஸோ இந்த கார்டேட்ஸுங்கிறது எக்கினோடர்ம்ஸ் ஹெமிகார்டேட்ஸோட ரொம்ப ரிலேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ நிறைய தியரிஸ் என்ன சொல்லுது அப்படின்னா இட் இஸ் டிரைவ்டு ஃப்ரம் ஏ லார்வல் டியூனிகேட். டியூனிகேட்ஸ்னா என்ன அர்த்தம்னா ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ள வாழக்கூடிய ஆர்கானிசம். இந்த பாக்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய இந்த கவரிங்கை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டியூனிகா அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டியூனிகேட்னு சொன்னாலும் டெஸ்ட்னு சொன்னாலும் ஒன்று தான். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபிஷ் லைக் ஆர்கானிசம், அதாவது பிக்காயா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்கானிசம்லேருந்து கார்டேட் தோணுனதா ஒரு குறிப்பிட்ட தியரி சொல்லுது. ஸோ இதில் நம்ம இந்த பிக்காயா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பாருங்க, இதுதான் பிக்காயா. ஃபிஷ் மாதிரியே இருக்கு பாருங்க பார்க்கறதுக்கு இட் லுக்ஸ் லைக் அ ஃபிஷ். இந்த ஆரிஜின் ஆஃப் கார்டேட்ஸில் நம்ம பார்க்கும்பொழுது அது வந்து ஆன் பேசிஸ் ஆஃப் ஜியோலாஜிக்கல் டைம் ஸ்கேல். அது இது என்னது ஜியோலாஜிக்கல் டைம் ஸ்கேல்னா ஜியோகிரஃபி அப்படின்னா உங்களுக்கு தெரியும், புவியியல் பற்றி படிக்கிறது தான் ஜியோகிரஃபி. நம்மளோட எர்த் ஃபார்ம் ஆகி கிட்டத்தட்ட 5000 மில்லியன் இயர்ஸ் ஆச்சு. அதாவது பில்லியனில் சொல்லணும்னா 5 பில்லியன் இயர்ஸ் ஆச்சு. ஸோ அந்த 5 பில்லியன் இயர்ஸையும், அதாவது எர்த் ஃபார்ம் ஆனதுலேருந்து ஆரம்பித்து இப்போ வரைக்கும் இருக்கிற அந்த ரீசன்ட் டைம் பீரியட் இருக்கு இல்லையா, அதை பற்றி படிக்கிறது தான் என்னது அப்படின்னா ஜியோலாஜிக்கல் டைம் ஸ்கேல் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஜியோலாஜிக்கல் டைம் ஸ்கேலில் மொத்தம் எப்படி பிரிக்கிறாங்கன்னா ரீசெண்ட் ஏரியா வரைக்கும் மொத்தம் அதை 7 ஈராஸாக பிரிக்கிறாங்க, அதாவது யுகங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அது மொத்தம் 7 யுகங்களாக அதை பிரிக்கப்படுது. அந்த ஈராக்குள்ள சின்ன சின்னதாக டிவிஷன்ஸ் இருக்குது. அது வந்து என்ன அப்படின்னா பீரியட்ஸ் அப்படின்னு அதை சொல்லுவோம். அந்த பீரியடை மறுபடியும் நம்ம எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா எப்பாக் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்கிறோம். அதில் இந்த மொத்தம் அந்த 7 மேஜர் ஈராஸ் இருக்கு இல்லையா, அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஏசோயிக் ஈரா, அடுத்தது ஆர்கியோசோயிக் ஈரா, மூணாவது புரோட்டீரோசோயிக் ஈரா, நாலாவது பாலியோசோயிக் ஈரா, அதுக்கப்புறம் 5வது மீசோசோயிக் ஈரா, ஜீனோசோயிக், அப்புறம் லாஸ்ட் வந்து என்னன்னா சைக்கோசோயிக் அப்படின்னு சொல்லி மொத்தம் 7 ஈராஸாக இதை நம்ம பிரிக்கிறோம். இதில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். அதுதான் 1 மார்க்கில் கேட்பாங்க. இந்த ஆர்டர் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எதுக்கு நம்ம சொல்கிறோமோ அந்தந்த ஈரால முக்கியமான ஈவெண்ட் என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறோமோ அதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இந்த பாலியோசோயிக் ஈரா ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே அந்த பாலியோசோயிக் ஈராவை நம்ம ஃபர்தரா 7 பீரியடா நம்ம பிரிக்கிறோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா கேம்பிரியன் பீரியட், ஆர்டோவிஷியன் பீரியட், சிலியூரியன் பீரியட், டிவோனியன் பீரியட், மிசிசிப்பியன் பீரியட், பென்சில்வேனியன் பீரியட், அப்புறம் பெர்மியன் பீரியட் அப்படின்னு சொல்லி மொத்தம் 7 பீரியடா இதை பிரிச்சிருக்கோம். இதுல இந்த மிசிசிப்பியன் அண்ட் பென்சில்வேனியன் இருக்குல்ல, இது 2 மட்டும் சேர்த்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா காமனா இதுக்கு பேரு கார்பானிஃபெரஸ் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. கார்பன் உங்களுக்கு தெரியும், இந்த கார்பன் எங்க இருக்கு, நம்ம எல்லாரோட உடம்புலயும் இருக்கும், எல்லா லிவிங் ஆர்கானிசம்லயும் இருக்கும். இதுல பிளான்ட்ஸ் மாதிரியான லிவிங் ஆர்கானிசம்ல இந்த கார்பனோட கண்டென்ட் வந்து அதிகமாகவே இருக்கும். ஸோ ட்ரீஸ், அதாவது ஃபாரஸ்ட் அதிகமாக இருந்த காலகட்டம் இது மிசிசிப்பியனும் பென்சில்வேனியனும். ஸோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா மெயினாக கார்பானிஃபெரஸ் பீரியட் அப்படின்னு நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் பாலியோசோயிக் ஈரா பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி மீசோசோயிக் ஈரா இருக்குல்ல, அதை வந்து 3 பீரியடா பிரிக்கிறாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரையாசிக் பீரியட், ஜுராசிக் பீரியட், அப்புறம் கிரிட்டேஷியஸ் பீரியட் அப்படின்னு சொல்லி அதை 3ஆ பிரிக்கிறோம். தென் ஜீனோசோயிக் ஈரா, ஜீனோசோயிக் ஈராவை 2 பீரியடா பிரிக்கப்படுது. என்னென்ன அப்படின்னா டெர்ஷியரி பீரியட், அப்புறம் குவாட்டர்னரி பீரியட். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஜீனோசோயிக் ஈரா இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற இந்த 2 பீரியடில் மறுபடியும் 5 இப்பாக்ஸ் இருக்கு. அது என்னென்ன அப்படின்னா எப்பாக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் 5, டெர்ஷியரியில் என்னென்ன அப்படின்னா பாலியோசீன், இயோசீன், ஒலிகோசீன், மயோசீன், அப்புறம் பிளியோசீன் அப்படின்னு சொல்லி
டெர்ஷியரி பீரியடை மட்டும் மொத்தம் 5 எப்பாக்கா பிரிக்கிறாங்க. அடுத்தது குவாட்டர்னரி பீரியட். இந்த குவாட்டர்னரி பீரியடை 2 எப்பாக்கா நம்ம வந்து டிவைட் பண்றோம். அந்த 2 எப்பாக்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெலிஸ்டோசீன் பீரியட், அதுக்கப்புறம் இப்போ நம்ம எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த ரீசன்ட் பீரியட். ஸோ நம்ம இப்போ லேட்டஸ்ட்டாக எந்த பீரியட்ல இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே இந்த குவாட்டர்னரி பீரியட்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் அடுத்தது இன்னும் எதுவும் பிரிக்கல. ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கிற லாஸ்ட். ஸோ இதை தான் நம்ம 2 இப்பாக்கா பிரித்து பெலிஸ்டோசின் அப்புறம் ரீசன்ட்னு நம்ம சொல்கிறோம். இந்த ரீசன்ட் பீரியட்ல தான் இப்போ நம்ம எல்லாருமே இருக்கோம். தென் ஏசோயிக் நம்ம அங்கே பார்த்தோம் இல்லையா, அந்த எல்லா ஈராவுக்கும் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம், என்னென்ன ஈவெண்ட் இருக்குன்னு பார்க்கலாம். அப்படின்னா என்னன்னு சிலதுக்கு சொல்லியிருக்கோம். ஏசோயிக் எப்பவுமே ஒரு வேர்டில் இந்த ஏ முன்னாடி போட்டு வந்துச்சுன்னா மேக்சிமம் அது ஆப்சன்ஸை தான் குறிக்கும். அப்போ ஏசோயிக்னா என்ன அப்படின்னா ஆப்சன்ஸ் ஆஃப் த லிவிங் திங்ஸ் இல்லை ஆப்சன்ஸ் ஆஃப் அனிமல்ஸ், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ ஏசோயிக்னா ஆப்சன்ஸ், எதுவுமே கிடையாது, நோ லைஃப். இந்த பீரியட்ல என்ன இல்லை, லைஃபே கிடையாது. இதுதான் முதல்ல எர்த் ஃபார்ம் ஆனப்ப இருந்த பீரியடை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஏசோயிக் ஈரா அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஓல்டஸ்ட் ஈரா. அது வந்து நம்மளோட சன் இருக்கு இல்லையா, அதுலேருந்து பிரிஞ்சு வந்த ஒரு பீஸ் தான் நம்மளோட எர்த் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அது வந்து எர்த் வந்து சன்னுலேருந்து ரொம்ப தூரமாக தள்ளி கீழே அப்படியே கீழே போக போக அந்த சன்னோட ஹீட்டு வந்து அந்த ஏர்த்தில் வந்து என்ன ஆகிட்டே இருந்துச்சு, அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வந்து அது ஒரு திடமான சாலிட் ஸ்டேட்டுக்கு போச்சு. அது வரைக்கும் கேசியஸ் ஸ்டேட்டில் தான் இங்கே இருந்துச்சு. ஸோ அப்படி ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் தான் லைஃப் ஃபார்ம் ஆயிருக்கு ஏர்த்தில். ஸோ இதுதான் முதல்ல ஃபார்ம் ஆன அந்த ஈரா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்படி எதுவுமே இல்லாததுனால நமக்கு எதுவுமே ஃபாசில் ரெக்கார்ட்ஸ் அங்கேருந்து நமக்கு கிடைக்கல. நெக்ஸ்ட் ஆர்கியோசோயிக் ஈரா. ஆர்கியோசோயிக் ஈரா வந்து இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் அ ஏஜ் ஆஃப் பிரைமல் லைஃப். பிரைமல் அப்படின்னா முதன்மை, ஃபர்ஸ்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் உயிரினம் தோன்றிய அந்த காலகட்டம் எதுன்னு பார்த்தோம்னா அதுதான் ஆர்கியோசோயிக் ஈரா. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் வந்து என்னன்னா புரோட்டீரோசோயிக் ஈரா. புரோட்டோசோவா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் கன்சிடர்ட் அஸ் த ஏஜ் ஆஃப் இன்வெர்டிபிரேட்ஸ், ரொம்ப முக்கியமானது. ஸோ புரோட்டீரோசோயிக் ஈரா வந்து நம்ம என்னன்னு சொல்றோம், இன்வெர்டிபிரேட்ஸ் உடைய காலகட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இங்கேருந்து நமக்கு அப்போ என்ன ஃபாசில் ரெக்கார்ட் கிடைச்சிருக்க முடியும், கண்டிப்பா இன்வெர்டிபிரேட்ஸ் தான் கிடைச்சிருக்கும். ஏன்னா வெர்டிபிரேட்ஸ் அது வரைக்கும் ஃபார்ம் ஆகலை இல்லையா. ஸோ ஃபாசில்ஸ்னா என்னன்னு தெரியும் இல்லையா, புதைப்படிவங்கள், அதுதான் நம்ம ஃபாசில்ஸ்னு சொல்றோம். அது ஒரு செப்பரேட் டாபிக், அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஃபாசில்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா என்னென்ன ஃபாசில் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா ஆல்கே, ஃபங்கை, ஸ்பாஞ்சஸ், அப்புறம் ஸ்பிக்யூல்ஸும் ஸ்பாஞ்சஸ்ல வர்ற அந்த முட்கள் தான், ஸ்பாஞ்சஸ்ல இருக்கக்கூடிய முட்கள். அப்புறம் ரேடியோலேரியன்ஸ், இது ஒரு மைனர் ஃபைலம். அப்புறம் ஜெல்லி ஃபிஷஸ், பிராக்கியோபோட்ஸ், வேர்ம்ஸ், இதோடைய ஃபாசில்ஸ் எல்லாமே நமக்கு புரோட்டீரோசோயிக் ஈராலேருந்து கிடைச்சிருக்கு. அடுத்தது ஆர்கியோசோயிக் ஈரா அண்ட் புரோட்டீரோசோயிக் ஈரா, இது ரெண்டையும் மொத்தமா சேர்த்து ஒரே பேர்ல சொல்றாங்க. அதுக்கு பேரு ப்ரீ கேம்பிரியன் பீரியட் அப்படின்னு பேர். ப்ரீ கேம்பிரியன் பீரியட் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாலியோசோயிக் ஈரா. இங்கே தான் வந்து நமக்கு ஏன்ஷியன்ட் லைஃபே ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபுல் ஃபார்முக்கு வருது. அதனால பாலியோசோயிக் ஈராவை வந்து என்னன்னு சொல்றோம்னா கிராடில் ஆஃப் ஏன்ஷியன்ட் லைஃப். கிராடில்னா தொட்டில் அப்படின்னு பேர். ஸோ அதாவது முதன்மையான அந்த வாழ்வினுடைய தொட்டிலாக கருதப்படுவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலியோசோயிக் ஈரா தான். ஸோ இங்கே வந்து கொஞ்சம் இன்வெர்டிபிரேட்ஸ்லேயே ஹையர் கேட்டகரி அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா அனலிட்ஸ்லேருந்துன்னு வச்சுக்கலாமே. அனலிடா, ஆர்த்ரோபோடா, எக்கினோடர்மேட்டா, இதெல்லாம் வந்து ஃபார்ம் ஆனது இந்த பாலியோசோயிக் ஈரால தான். ஸோ இன்வெர்டிபிரேட்ஸ்க்கு அடுத்தது என்ன வரும், கார்டேட்ஸ்ல வந்து புரோட்டோகார்டேட்ஸ் வரும். அதுக்கப்புறம் வந்து வெர்டிபிரேட்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து ஃபிஷஸ், ஆம்பிபியன்ஸ், இதெல்லாம் ஃபார்ம் ஆனதும் இந்த பாலியோசோயிக் ஈரால தான். இது வந்து ஈரா எண்டட் வித் அப்பலாச்சியன் ரெவல்யூஷன். ஒவ்வொரு யுகம் முடியும் பொழுதும் ஒரு பெரிய பேரழிவு அப்படிங்கிறது ஒன்று வரும், வந்து அடுத்த ஈராவுக்கு அது போகும். அப்படி வந்த அந்த பேரழிவு முதல்ல பாலியோசோயிக் ஈராவோட எண்டில் வந்த அந்த பேரழிவு தான் என்னன்னு சொல்லணும், அப்பலாச்சியன் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் கேட்க மாட்டாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த பாலியோசோயிக் ஈராக்குள்ளேயே வந்து நம்ம பீரியடா பிரிக்கிறோம் இல்லையா, அந்த பீரியட் தான் கேம்பிரியன் பீரியட். அந்த கேம்பிரியன் பீரியட்ல ஒரு முக்கியமான
ஆர்த்தோபோட். அது என்ன அப்படின்னா ட்ரைலோபைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆர்த்ரோபோட்ஸ் தான் ரொம்ப ப்ரிடாமினெண்ட்டாக இருந்துச்சு. ப்ரிடாமினெண்ட்னா நிறைய இருந்தது. அதாவது கடல் ஃபுல்லாக மேக்ஸிமம் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைலோபைட்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு சீல இருக்கக்கூடிய ஒரு வகையான ஆர்த்ரோபோட். அடுத்தது ஆர்டோவிஷியன். ஆர்த்ரோபோடுங்கிறது ஒரு இன்வெர்டிபிரேட் ஃபைலம். ஆர்டோவிஷியன் பீரியட்ல என்ன இருந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வெர்டிபிரேட் ஃபார்ம் ஆச்சு. ஃபர்ஸ்ட் வெர்டிபிரேட்டுக்கு என்ன பேர் அப்படின்னா ஆஸ்ட்ரோகோடர்ம். இது என்னது? இது ஃபிஷ்ல இருக்கக்கூடியதான் ஆஸ்ட்ரோகோடர்ம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது சிலூரியன் பீரியட்ல பிளக்கோடர்ம்ஸ். ஆஸ்ட்ரோகோடர்ம்ஸுக்கு அப்புறம் அடுத்து வந்த ஃபிஷ் தான் என்னது? பிளக்கோடர்ம்ஸ் அப்படின்னு சொல்றோம். பிளக்கோடர்ம் வந்து ஸ்கேலி ஃபிஷஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிளக்கோடர்ம்ஸ் அப்படின்னா மீனிங் அதுதான். டர்ம்னா ஸ்கின்னு அர்த்தம். பிளக்கோ அப்படின்னாக்க உங்களுக்கு ஸ்கேல்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ பிளக்கோடர்ம்ஸ்னா ஸ்கேலி ஸ்கின்டு ஃபிஷஸ் அப்படின்னு அர்த்தம். இங்கே இந்த சிலூரியன் காலகட்டம் வரும்பொழுது கேம்பிரியனில் ப்ரிடாமினெண்ட்டாக இந்த ட்ரைலோபைட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ட்ரைலோபைட்ஸ் வந்து டிக்ளைன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டிவோனியன். இது ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். டிவோனியன் பீரியடுங்கிறது என்ன? ஏஜ் ஆஃப் ஃபிஷஸ். அதாவது கடல் முழுசும் மேக்ஸிமம் எதால நிறைஞ்சிருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபிஷஸால தான் நிறைஞ்சிருந்ததா சொல்லப்படுது. அடுத்தது மிசிசிப்பியன். ஏற்கனவே நம்ம என்ன சொன்னோம்? மிசிசிப்பியன் அண்ட் பென்சில்வேனியன். இது ரெண்டத்தையும் சேர்த்து ஒரு பேர் சொன்னோமே, என்னது? கார்பானிஃபெரஸ் பீரியட். ஸோ இந்த மிசிசிப்பியன்ல ஃபர்ஸ்ட் இப்போ ஃபிஷஸ் முடிஞ்சிருச்சு. நீங்கள் அதை அப்படியே எப்போவுமே ஆர்டராக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஃபிஷ்ஷு முடிஞ்சிருச்சு. ஃபிஷ்ஷுக்கு அப்புறம் அடுத்து என்ன வரணும்? ஆம்பிபியன்ஸ் தான் வரணும். ஸோ அப்போ ஆம்பிபியன்ஸ் அப்பியர் ஆகணும். எப்பவுமே எவல்யூஷன் பொறுத்த வரணும். இப்போ ஒரு ஏங்கிற ஆர்கானிசம் இருக்கு அப்படின்னா அதுலேருந்து டக்குன்னு பிங்கிற ஆர்கானிசம் வந்துடாது. எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ வந்து மேக்ஸிமம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து ஒரு இன்டர்மீடியட் ஆர்கானிசம் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம எப்படி வச்சுக்கலாம்னா A1 அப்படின்னு ஒரு ஆர்கானிசம் இருக்கும். அந்த ஆர்கானிசம் வந்து இந்த ஏ கிட்டேருந்து கொஞ்சம் கேரக்டர் வச்சிருக்கோம். அதே மாதிரி பிங்கிற ஆர்கானிசம்கிட்டேருந்து கொஞ்சம் கேரக்டர் வச்சுருக்கோம். ஸோ அப்போ அதை பொறுத்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஓகே இது வந்து A1ங்கிற ஆர்கானிசம் ஏலேருந்து தான் வந்துச்சு. இந்த A1ங்கிற ஆர்கானிசம் பிங்கிற ஆர்கானிசமாக ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம இன்டர்மீடியேட்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி சலமாண்டர் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஃபிஷ் மாதிரியே இருக்கும், ஆனால் ஆம்பிபியன் கேரக்டர் இருக்கும். ஸோ சலமாண்டர் லைக் ஆம்பிபியன்ஸ் வந்து மிசிசிப்பியன் பீரியட்ல அப்பியர் ஆச்சு. அதே போல் பென்சில்வேனியன் பீரியட், அதுக்கு அடுத்து வந்த பீரியட்ல பார்த்தீங்கன்னா அது வந்து ஆம்பிபியன்ஸ் அதிகமாக இருந்த காலகட்டம். ஸோ அதுக்கு பேர் ஏஜ் ஆஃப் ஆம்பிபியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆம்பிபியன்ஸ்க்கு அடுத்து என்ன வரணும்? நம்ம ஏற்கனவே இப்போ சொன்ன மாதிரி இங்கே ஆம்பிபியன்ஸ்க்கு அடுத்து என்ன வரணும்னா ரெப்டைல் வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆன ரெப்டைலுக்கு பேர் சைமோரியான் பேர். அது பார்க்கறதுக்கு ஆம்பிபியன் மாதிரியே இருக்கும். அதாவது ஃபிஷ்லேருந்து ஃபார்ம் ஆன சலமாண்டர் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஃபிஷ் மாதிரி இருக்கும், ஆம்பிபியன் கேரக்டரோட இருக்கும். ஆம்பிபியன்லேருந்து ஃபார்ம் ஆன சைமோரியா பார்க்கறதுக்கு ஆம்பிபியன் மாதிரி இருக்கும், ஆனால் ரெப்டைல் கேரக்டர் இருக்கும். அடுத்தது மீசோசோயிக் ஈரா. This is the most important era. என்னது? கோல்டன் ஏஜ் ஆஃப் ரெப்டைல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு காம்படிட்டிவ் கொஸ்டின். இந்த மீசோசோயிக் ஈரால தான் உங்களுக்கு ஜுராசிக் பீரியட் வருது. அந்த ஜுராசிக் பீரியட்ல தான் நிறைய டைனோசர்ஸ் இருந்துச்சு. டைனோசர்ஸ் மட்டுமே உலகத்தை ஆட்சி செய்த காலகட்டம் எது அப்படின்னா மீசோசோயிக் ஈரால இருக்கிற ஜுராசிக் பீரியட் தான். அதனால தான் இந்த மீசோசோயிக் ஈராவை கோல்டன் ஏஜ் ஆஃப் ரெப்டைல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்தது ட்ரையாசிக் பீரியட். ட்ரையாசிக் பீரியட்ல வந்து எக்லேயிங் மேமல்ஸ் வந்து ஆரிஜினேட் ஆயிடுச்சு. இந்த ஜுராசிக் பீரியட்ல டைனோசர்ஸ் டாமினேட் பண்ணி அது முடிய போற, அதாவது டைனோசர் அழிய போற காலகட்டத்தில் ஆர்கியோப்டெரிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேர்டு, இதை வந்து நம்ம கனெக்டிங் லிங்க் அப்படின்னு சொல்லுவோம். கனெக்டிங் லிங்க் பிட்வீன் ரெப்டைல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்றது வந்து என்ன அப்படின்னா ஆர்கியோப்டெரிக்ஸ் தான் நம்ம சொல்றோம். அதோட ஃபாசில் வந்து நமக்கு ஜுராசிக் பீரியட்ல கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் கிரிட்டேஷியஸ் பீரியட். கிரிட்டேஷியஸ் பீரியட்ல இந்த இப்போ சொன்னோம்ல ஆர்கியோப்டெரிக்ஸ் வந்து ரெப்டைல்ஸ் அண்ட் பேர்ட்ஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு கனெக்டிங் லிங்க். இது பார்க்கறதுக்கு பேர்டு மாதிரி தான் இருக்கும், பேர்டோட கேரக்டர்ஸ் இருக்கும். அதே சமயத்தில் ரெப்டைல்ஸோடைய கேரக்டரும் இந்த பேர்டில் இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் அப்போ இது கனெக்டிங் லிங்க் வந்துருச்சு, இன்டர்மீடியேட் வந்துருச்சு. இப்போ அடுத்தது அப்போ ரெப்டைல்ஸ்க்கு அடுத்து என்ன ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா பேர்ட்ஸ் தான் ஃபார்ம் ஆகணும். ஸோ அது கிரிட்டேஷியஸ் பீரியட்ல மாடர்ன் பேர்ட்ஸ் வந்து ஆரிஜினேட் ஆயிடுச்சு. Next one is Cenozoic era.
இந்த ஜீனோசோயிக் ஈராவை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஏஜ் ஆஃப் மேமல்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதாவது மேமல்ஸ் வந்து மேக்சிமம் ஆஃப் த மேமல்ஸ் வந்து இந்த டைம் பீரியட்ல ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த ஏஜ் ஆஃப் மேமல்ஸ்ல ஜீனோசோயிக் ஈராவை சொல்றோம். ஜீனோசோயிக் ஈரால டெர்ஷியரி பீரியட் அப்புறம் குவாண்டனரி பீரியட்னு ரெண்டு இருக்கு இல்லையா? அதுல குவாண்டனரி பீரியடை ஸ்பெசிஃபிக்கா ஏஜ் ஆஃப் மேன் அப்படின்னு சொல்றோம். இது ரெண்டுமே இம்பார்ட்டன்டான கொஸ்டின் தான். இது ரெண்டும் 1 மார்க்ல கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதை பார்த்துக்கோங்க. இது வந்து ஜியாலஜிக்கல் டைம் லைனுடைய ஒரு ஃப்ளோ சார்ட். இப்போ நம்ம சொன்ன எல்லாமே இங்கே வந்து இயர் வைஸ் போட்டிருக்காங்க. அதாவது இந்த இயர் வந்து எதில் இருக்குன்னா மில்லியன்ஸில் இருக்கு. புரோட்டீரோசோயிக் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 2500 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த டைம் பீரியட் அப்படின்னு அதை சொல்கிறோம். இப்போ இங்கே நம்ம சொன்ன எல்லாமே இதில் வந்து நோட் பண்ணப்பட்டிருக்கு. இதில் பார்க்கணும் நம்ம. இப்போ கேம்பிரியன் பார்த்தீங்கன்னா இன்வெர்டிபிரேட் அனிமல்ஸ் வந்துச்சா. அடுத்த ஆர்டோவிஷியனில் போனி ஃபிஷஸ், ஏர்லி போனி ஃபிஷஸ் வந்து இதில் வருது. சிலூரியன் அதில் ஏர்லி லேண்ட் அனிமல்ஸ் வருது. டிவோனியனில் ஃபஸ்ட்டு கார்டிலேஜ் ஃபிஷ் ஃபார்ம் ஆனது, அதாவது ஏஜ் ஆஃப் ஃபிஷஸ் அப்படின்னு நம்ம இதை சொல்கிறோம். தென் மிசிசிப்பியன் ஒவ்வொன்றா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. பெர்மியன், ட்ரையாசிக், ஜுராசிக். ஜுராசிக்ல வந்து மேக்சிமம் டைனோசர்ஸ் டாமினேட் பண்ணுச்சுன்னு சொன்னோம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பேர்டு ஃபார்ம் ஆனதும் எதில் தான்? ஜுராசிக்ல தான். இது மாதிரி ஒன்று இதில் கொடுத்துருக்காங்க. உங்களோட ரெஃபரன்ஸ்க்கு நீங்கள் திரும்ப இதை செக் பண்ணி இதை பார்த்துக்கலாம். அடுத்து குவார்ட்னரியில் வந்து ஏஜ் ஆஃப் மேன் அப்படின்னு சொல்கிறோம். டெர்ஷியரி பீரியடில் மேமல்ஸ் ஃபார்ம் ஆனதுனால அதை வந்து ஏஜ் ஆஃப் மேமல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா தியரிஸ் அண்ட் எவிடன்ஸ் ஆன் த ஆரிஜின் ஆஃப் கார்டேட்ஸ். ஆக்சுவலா இதுதான் வந்து ஆரிஜின் ஆஃப் கார்டேட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த கேம்பிரியன் பீரியட்ல தான் கார்டேட்ஸ் வந்து ஆரிஜினேட் ஆக ஆரம்பிச்சது. ஸோ இதை வந்து இதுக்கு ஆன்சிஸ்டர் யாரா இருக்கும் அப்படின்னு, கார்டேட்ஸோட ஆன்சிஸ்டர் யாரா இருக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு தான் இந்த ஃபாலோயிங் தியரிஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இதுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தியரி சொல்லியிருக்காங்க. சில தியரிஸ் வந்து அக்செப்ட் பண்ண முடியாத மாதிரி இருக்கு. பட் இருந்தாலும் அது என்ன தியரின்றது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுத்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த சீலன் ட்ரேட் தியரி. சீலன் ட்ரேட்ஸ் உங்களுக்கு தெரியும், ஹைட்ரா இதெல்லாம் சீலன் ட்ரேட்ஸ். சீலம் அப்படின்னாலே பாடி கேவிட்டி அப்படின்னு அர்த்தம். ஸோ எதுக்கெல்லாம் பாடி கேவிட்டி ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆச்சோ அது எல்லாத்தையுமே ஜென்ரலாக நம்ம சீலன் ட்ரேட் அப்படின்னு சொல்றோம். அப்புறம் அதுல நிறைய ஸ்பெஷலைசேஷன் வந்த பிறகு அந்த சீலமை வச்சு நம்ம நிறைய டைப்ஸாக பிரித்தோம். ஸோ இந்த சீலன்ட்ரேட் தியரியில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, the radial symmetry coelentron and nidoblast இது ரெண்டும் disappeared and advanced characters developed to give rise to chordates. இவங்க சொல்றது என்ன அப்படின்னா ரேடியல் சிமெட்ரி வந்து நம்ம சிமெட்ரி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு பாடி பிளான். அது வந்து ஒரு பாடி பிளான். நம்மளோட பாடி வந்து டிவைட் பண்ணா ஈக்குவல் பார்ட்ஸாக வரணும். ஸோ எப்படி டிவைட் பண்ணா ஈக்குவல் பார்ட்ஸாக வருமோ அதை பேஸ் பண்ணி தான் சிமெட்ரி வந்து நம்ம சொல்லுவோம். சிமெட்ரி வந்து செப்பரேட் டாபிக், அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க, இது ஒரு டைப். அதாவது ரேடியல் சிமெட்ரியில இந்த மாதிரி குறுக்க இப்படி வெட்டினோம்னா என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டார் மாதிரி வெட்டினோம்னா ஈக்குவல் பார்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ சீலன் ட்ரேட்ஸ் எல்லாமே ரேடியல் சிமெட்ரி தான். சீலன் ட்ரேட்ஸ் அப்புறம் நிடேரியன்ஸ்னு சொல்லக்கூடிய கொட்டும் செல்களோட இருக்கக்கூடிய ஆர்கானிசம், இது ரெண்டுமே என்ன ஆயிடுச்சுன்றாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சு போய் அப்புறம் சில இதுல வந்து சில சீலன் ட்ரேட்ஸ்லையும் நிடோபிளாஸ்ட்லையும் ஒரு சில அட்வான்ஸ் கேரக்டர்ஸ் ஃபார்ம் ஆகி அந்த சீலன் ட்ரேட்ஸ் தான் கார்டேட்ஸா ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த தியரி வந்து அக்செப்ட் பண்ணல. இட் இஸ் நாட் அக்செப்டட். ஏன்னா நம்ம இப்போ எவல்யூஷன்ல என்ன படிக்கிறோம், ஃபர்ஸ்ட் வந்து புரோட்டோசோவா, அதுக்கப்புறம் போரிஃபெரா, அப்புறம் சீலன் ட்ரேட்டா, அப்புறம் பிளாட்டி ஹெல்மெந்தஸ், அப்புறம் ஆசெல்மெந்தஸ், அனலிடா, ஆர்த்ரோபோடா, மொலஸ்கா, எகினோடர்மேட்டா, அப்புறம் தான் கார்டேட்டா வரணும். ஸோ இப்போ டைரக்டா ஒரு லெஸ் அட்வான்ஸ்டு ஆர்கானிசம்லேருந்து டக்குன்னு ஒரு பெரிய அட்வான்ஸ்டு ஆர்கானிசம் வராது. நெக்ஸ்ட் தியரி வந்து என்ன அப்படின்னா அனலிட் தியரி அப்படின்னு சொல்றோம். அனலிட்ஸ் வந்து பைலாட்ரல் சிமெட்ரி, அதாவது பாடியை வந்து ரெண்டா டிவைட் பண்ணா ரெண்டு பக்கமும் மிரர் இமேஜ் கிடைக்கும். அதுதான் பைலாட்ரல் சிமெட்ரி அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ அனலிட்ஸ்ல வந்து பைலாட்ரல் சிமெட்ரி இருக்கு. அப்புறம் மெட்டாமெரிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய செக்மெண்ட் ஃபார்மேஷன். அந்த செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்பக்கமும் சரி உள்பக்கமும் சரி டிவிஷன் இருக்கும். அதுதான் மெட்டாமெரிசம் அப்படின்னு சொல்றோம். அப்புறம் ஹெட் ஃபார்ம் ஆயிடுச்சு, அதாவது செஃபலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் சீலம் இருக்கு,
அப்புறம் டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் ட்ராக்ட் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இட் வில் ஸ்டார்ட் வித் த மவுத், அப்புறம் இட் வில் எண்ட் வித் த ஆனஸ். இதுதான் வந்து கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம். சில ஆர்கானிசம்ஸில் மவுத்தில் ஆரம்பித்து திரும்ப டைஜஸ்டிவ் சிஸ்டம் இப்படி வளைஞ்சு போய் திரும்ப மவுத்லேயே முடியும். அதாவது ஒரே ஒரு ஓப்பனிங் தான் இருக்கும். மவுத்து தான் ஆனஸாகவும் செயல்படும். இது இன்கம்ப்ளீட். இது ரொம்ப லோயர் ஆர்கானிசமில் இருக்கிறது. அனலிட்ஸில் வந்து இந்த கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அதே போல் சர்க்குலேட்டரி சிஸ்டமும் பார்த்தா க்ளோஸ்டு டைப்பில் இருக்குது. ஹீமோக்ளோபின் இருக்குது. ஸோ இதையெல்லாம் வச்சு என்ன சொன்னாங்க அப்படின்னா, அனலிட்லேருந்து தான் கார்டேட்ஸ் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. பட் இந்த தியரியும் வந்து அக்செப்ட் பண்ணலை. நெக்ஸ்ட் வந்து டியூட்டிரோஸ்டோம் ஆன்செஸ்ட்ரி, அதாவது எக்கினோடம், ஹெமிகார்டேட், இது ரெண்டுத்துலேருந்தும் கார்டேட்ஸ் வந்து ஆரிஜினேட் ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் டியூட்டிரோஸ்டோம் ஆன்செஸ்ட்ரி. நான் ஏற்கனவே சொன்னேன் டியூட்டிரோஸ்டோம்னா என்னென்னு. ஒரு கேஸ்ட்ரூலால் அதோட டார்சல் லிப் இருக்கு இல்லையா, இந்த இடம், இது வந்து மவுத்தாக ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அது வந்து ப்ரோட்டிரோஸ்டோம்ஸ் ஆர் புரோட்டோஸ்டோம்ஸ். இது ஆனஸாக ஃபார்ம் ஆச்சுன்னா இது டியூட்டிரோஸ்டோம் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ மாலிகுலர் ஸ்டடீஸும் எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட்டையும் வச்சு பார்க்கும்பொழுது கார்டேட்ஸில் எக்கினோடம் அப்புறம் ஹெமிகார்டேட்டுக்கான கேரக்டர் தான் காமனாக இருக்குது, நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ எம்ப்ரியோலாஜிக்கல் எவிடன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த எம்ப்ரியோ டெவலப் ஆகி எப்படி வருது அப்படின்னு சொல்கிறது தான் எம்ப்ரியோலாஜிக்கல் டெவலப்மெண்ட். அப்படி பார்த்தோம்னா எக்கினோடம்ஸ், கார்டேட்ஸ் ரெண்டுத்துலேயுமே என்டிரோசீலிக் சீலம் இருக்குது. அதனால் என்ட்ரோசீலம் அப்படின்னா சீலமை ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து ஜைசோசீலம்னு பேர், ஒன்று வந்து ஜைசோசீலம் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து என்டிரோசீலம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த என்டிரோசீலம் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு இந்த கட் இருக்கு இல்லைங்களா, இந்த கட் வந்து மீசோடம்லேருந்து டிரைவ் ஆகி வருது அப்படின்னா அதை வந்து நம்ம என்டிரோசீலம் சொல்லுவோம். அது ஒரு செப்பரேட் டாபிக், அது அப்புறம் பார்க்கலாம். இப்போதைக்கு 2 சீலம் பேர் தெரிஞ்சுக்கோங்க, ஜைசோசீலம், என்டிரோசீலம். ஸோ என்டிரோசீலோமிக் அனிமல்ஸ் அதுலேருந்து டெவலப் ஆகி வந்திருக்கு அப்படின்னா அது வந்து எக்கினோடம், கார்டேட் ரெண்டுலேயும் காமனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் மீசோடம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அப்புறம் டியூட்டிரோஸ்டோமஸ் மவுத், இப்போ நம்ம சொன்ன இந்த கண்டிஷன் இது எல்லாமே ஒத்து போகுது. அது மட்டும் இல்லாமல் எக்கினோடர்மில் இருக்கிற பைபினேரியா லார்வாவும் ஹெமிகார்டேட்ஸில் இருக்கிற டார்னேரியா லார்வாவும் அது ரெண்டுமே பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா ஒரே போல் இருக்குது. எக்கினோடர்ம்ஸ்லையும் கார்டேட்ஸ்லையும் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் எங்கேருந்து டெவலப் ஆகுது அப்படின்னா இந்த டார்சல் டிப் ஆஃப் எக்டோடர்ம்லேருந்து தான் டெவலப் ஆகுது. ஜெர்ம் லேயர்ஸ் நமக்கு மொத்தம் 3, எக்டோடர்ம், மீசோடர்ம், எண்டோடம்னு 3ஆக பிரிச்சுக்கலாம். எக்டோடர்ம் இஸ் த அவுட்டர் மோஸ்ட் லேயர் இந்த கேஸ்ட்ரூலால. இந்த எக்டோடர்ம்ல இருந்து தான் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் டெவலப் ஆகுது. ஹியூமனுக்குமே அப்படிதான். ஹியூமனோட எம்ப்ரியோல இந்த எக்டோடர்ம்ல இருந்து தான் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் வந்து டெவலப் ஆகி வருது. அதே போல தான் எக்கினோடர்ம்ஸ்லையும் இருக்குன்றாங்க. அப்போ எக்கினோடர்ம், கார்டேட் ரெண்டுமே இது போல காமன் டெவலப்மெண்ட்டை வந்து காமிக்கிறதுனால இதை ஒரு எம்ப்ரியோலாஜிக்கல் எவிடன்ஸாக நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் வந்து இது வந்து டார்னேரியா லார்வா, இது வந்து பைபினேரியா லார்வா, ஸ்டார் ஃபிஷ்ஷோடது, அதாவது எக்கினோடர்மோடது. இது ரெண்டும் பார்க்குறதுக்கு பாருங்கள் ஸ்ட்ரக்சர் ஒரே மாதிரி இருக்குது, அதுக்காக போட்டிருக்கு. அடுத்தது சீரோலாஜிக்கல் எவிடன்ஸ். எம்ப்ரியோலாஜிக்கல் எவிடன்ஸ் பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி சீரோலாஜிக்கல் எவிடன்ஸ். சீரோலாஜிக்கல் அப்படின்னா பிளட் ரிலேட்டட், சீரம் அப்படி பிளட், பாடி ஃப்ளூயிட் அப்படின்ற மீனிங்கில் வரும். ஸோ சிமிலாரிட்டி எக்ஸிஸ்ட் பிட்வீன் த ப்ரோட்டீன்ஸ் ஆஃப் த பாடி ஃப்ளூயிட் ஆஃப் கார்டேட்ஸ் அண்ட் எக்கினோடர்ம். எக்கினோடர்மேட்டால் இருக்கிற பாடி ஃப்ளூயிடில் உள்ள ப்ரோட்டீனும் கார்டேட்ஸோடைய பாடி ஃப்ளூயிடில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீனும் சிமிலராக இருக்குது. அதனால் எக்கினோடர்ம்ஸும் கார்டேட்ஸும் ரிலேட்டட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் அடல்ட் எக்கினோடம், அதாவது ஸ்டார் ஃபிஷ்ல நீங்கள் சிமெட்ரி, ரேடியல் சிமெட்ரி பார்த்தாலும் அதோட லார்வா வந்து, அதாவது பைபினேரியா லார்வா பார்த்தோம் இல்லையா, அந்த லார்வா வந்து பைலேட்ரல் சிமெட்ரி. இப்போ இந்த லார்வா பாருங்கள், இந்த பைபினேரியா லார்வாவை இப்படி 2ஆக டிவைட் பண்ணலாம். இது வந்து பைலேட்ரல் சிமெட்ரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லார்வா வந்து பைலேட்ரல் சிமெட்ரி தான், அடல்ட் தான் ரேடியல் சிமெட்ரி. ஸோ அந்த கேரக்டரை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்தது எக்கினோடர்ம்ஸ் இருக்கு இல்லையா,
இப்போ நான் சொன்னதுதான் சொல்கிறாங்க. எக்கினோடர்ம்ஸ் வந்து அடல்ட் ரேடியல் சிமெட்ரியாக இருந்தாலும் அதோட லார்வா வந்து என்னது பைலாட்ரல் பாடி பிளானில் தான் இருக்குது. ஸோ அப்போது இது சீரோலாஜிக்கல் எவிடன்ஸ், அப்புறம் சிமெட்ரி பேஸ் பண்ண எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது வந்து தியரிஸ் அண்ட் எவிடன்ஸ். அடுத்த தியரி பார்த்தோம்னா லார்வல் தியரி. அது என்னது? யூரோ கார்டேட் ஆரிஜின். நம்ம கார்டேட்ஸை அகெயின் வந்து சப்பைலம் புரோட்டோ கார்டேட்டுன்னு பிரிப்போம். புரோட்டோ கார்டேட் அப்படின்னா முதல்ல ஃபார்ம் ஆன கார்டேட்ஸ் அப்படின்னு அர்த்தம். அதில் யூரோ கார்டேட்டா செஃபாலோ கார்டேட்டா அப்படின்னு சொல்லி 2 வரும். அந்த யூரோ கார்டேட்டானா வால் பகுதியில் மட்டும் நோட்டோ கார்டு இருக்கும், அதுதான் யூரோ கார்டேட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அது எங்கேருந்து ஃபார்ம் ஆயிருக்கலாம் அப்படின்னு தியரி சொல்லுது அப்படின்னா செடன்ட்ரி சி ஸ்குரிட் ஆன்சிஸ்டர்ஸ். அதாவது ஒரு செடன்ட்ரினா ஒரே இடத்துல அட்டாச் ஆகிருக்கிற, நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, டியூனிகேட் இல்லைன்னா டெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூடு மாதிரி இருக்கிற ஒரு இதுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆர்கானிசம், அதுக்கு பேர் டியூனிகேட்ஸ் அப்படின்னு பேர். அது அடல்ட் வந்து டியூனிகேட்டாக இருந்தால் கூட அதோட லார்வா வந்து எப்படி இருக்கும்னா ஃப்ரீ ஸ்விம் பண்ணுற லார்வாவாக தான் இருக்கும். அதாவது கடலில் நீந்திட்டு இருக்கும். அதோட டெவலப்மெண்ட் முடிகிற காலகட்டத்தில் கரெக்டாக வந்து என்ன பண்ணுன்னா ஒரு பிளேஸில் போய் அட்டாச் ஆகி அப்படியே டெவலப் ஆகிக்கும். அதுதான் ஃப்ரீ ஸ்விம்மிங் லார்வா அப்படின்னு பேர். அது என்ன ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அந்த ஃப்ரீ ஸ்விம்மிங் லார்வா மெட்டமார்ஃபோசிஸ், அதாவது வளர் உருமாற்றம் அடையாமல் அப்படியே மெச்சூர் ஆகி அது என்னவா மாறிடுச்சுன்றாங்கன்னா கார்டேட்டா மாறியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மெட்டமார்ஃபோசிஸ் இல்லாமல் ஒரு லார்வா அப்படியே அடல்ட் மாதிரி பிஹேவ் பண்ணுற அந்த ப்ராசஸ்க்கு பேர் பீடோமார்போசிஸ் அப்படின்னு பேர். அதாவது அடல்ட் ஆர்கானிசம் வந்து அப்படியே லார்வல் கேரக்டர்ஸை வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு அடல்ட் மாதிரி பிஹேவ் பண்ணுறது, அதுக்கு பேர் பீடோமார்போசிஸ் அப்படின்னு பேர். நெக்ஸ்ட் வந்து டைப்ளூருலா கான்செப்ட். இது என்ன சொல்லுது அப்படின்னா சிம்பிள் சிலியேட்டட் லார்வல் ஃபார்ம், சிலியாவோட இருக்கக்கூடிய சில லார்வல் ஃபார்மை பார்க்கறதுக்கு பைபினேரியா லார்வா, அதாவது எக்கினோடர்ம் ஸ்டார்ஃபிஷோட லார்வா மாதிரி இருக்கு, இது ஒரு ஆன்செஸ்டராக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபாசில் எவிடன்ஸ் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா பிக்காயா, நம்ம அங்கே பார்த்தோம்ல ஒரு பிக்சரில் ஃபிஷ் மாதிரி இருந்துச்சுல்ல, அதுவும் அதே போல் இருக்கக்கூடிய இன்னொரு ஆர்கானிசமும் ஹைக்யூவில்லா அப்படிங்கிற ஆர்கானிசமும் நமக்கு கேம்பிரியன் பீரியடுடைய ஃபாசில் ரெக்கார்ட்ஸில் கிடச்சிருக்கு. அந்த ரெக்கார்டு பிரகாரம் அந்த 2 ஆர்கானிசம்லேயும் என்ன இருக்குது அப்படின்னா நோட்டோ கார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கார்டேட்டோட ஒரு முக்கியமான ஸ்ட்ரக்சர் ப்ரெசண்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட், the unique chordate body plan evolved within the deuterostome animals sometimes before the Cambrian. And the Cambrian period that is considered as a origin of or ancestor ஆரிஜின் ஆஃப் கார்டேட்ஸோடைய ஜியோலாஜிக்கல் பீரியடுன்னு சொல்கிறது நம்ம கேம்பிரியன் பீரியடை தான் சொல்கிறோம். ஸோ அங்கே தான் நமக்கு வந்து இந்த டியூட்ரோஸ்டோம் அனிமல்ஸ்லேருந்து கார்டேட் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கார்டேட்ஸில் என்னென்னலாம் நமக்கு இனிஷியல் நான் சொன்னேன் இல்லையா, கார்டேட்டை 2ஆக பிரிக்கிறோம் அப்படின்னு, யூரோ கார்டேட்ஸ் அப்புறம் செஃபலோ கார்டேட்ஸ்னு. அந்த செஃபலோ கார்டேட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த டியூனிகேட்ஸ், அந்த டெஸ்ட்டுக்குள்ளே வாழக்கூடிய ஆர்கானிசம், அதில் வந்து கார்டேட்டோட பாடி பிளான் வந்து என்ன இல்லைன்னா அடல்ட்டில் இல்லை, ஆனால் லார்வாவில் இருக்குது. அதே போல் ஹெமிகார்டேட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா எக்கினோடர்மேட்டாவோடைய ஒரு சிஸ்டர் குரூப் தான். எக்கினோடர்ம்ஸில் இருக்கிற கேரக்டர் நிறையா அதில் இருக்குதுன்னு சொல்கிறோம். இந்த ஹெமிகார்டேட்ஸில் தான் பலனோ கிளாஸஸ் அப்படிங்கிற அனிமல் பற்றி நம்ம படிக்க போகிறோம். இது வந்து ஜீனோடர்பெல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டியூட்ரோஸ்டோம் தான். இது பார்க்குறதுக்கு இதுவும் பாருங்களேன் கொஞ்சம் ஃபிஷ் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. இது வந்து இப்போது ரீசண்டாக கிடச்ச இந்த மாலிகுலர் எவிடன்ஸ் பிரகாரம் இது என்ன பண்ணுதுன்னா, இந்த ஜீனோடர்புலாங்கிற ஆர்கானிசம் வந்து ஹெமிகார்டேட்டோடையும் எக்கினோடர்ம்ஸோடையும் ஒத்து போகுது. ஆனால் டியூட்டரோஸ்டோம்ஸ் கேட்டகரியில் இதை எந்த இடத்துல கிளாஸிஃபை பண்ணுறது அப்படின்றதுல இன்னும் கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ ஜென்ரல் கேரக்டர்ஸ் ஆஃப் கார்டேட்டா பார்க்குறப்ப இது முக்கியமானது என்னென்ன கேரக்டர் அப்படின்னா, இது வந்து ஒரு பேசிக் கார்டேட்டோடைய பாடி பிளான். இதில் பார்த்தோன்னா இது வந்து மவுத்து, இது வந்து என்ன அப்படின்னா ஃபரிஞ்சியல் கில் ஸ்லிட்ஸ், இங்கே இருக்கு பாருங்க ஸ்லிட்ஸ். இது நோட்டோ கார்டு, இதுதான் நோட்டோ கார்டு. இந்த நோட்டோ கார்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டார்சல் சைடில் இருக்கக்கூடிய ஹாலோ டியூப் மாதிரி தான் இருக்கும். இந்த நோட்டோ கார்டு அப்படிங்கிறது வேக்யூலேட்டட் நோட்டோ கார்டல் செல்ஸ் உள்ள ப்ரெசண்ட் ஆயிருக்கும்னு சொல்கிறாங்க. வெர்டிபிரேட்ஸ் ஆகும் பொழுது
இந்த சில வெர்டிபிரேட்ஸில் வந்து இந்த நோட்டோகார்டு இருக்காது. இப்போ நமக்குலாம் நோட்டோகார்டு கிடையாது, அதுக்கு பதிலாக வெர்டிபிரல் காலம் இருக்குது. நமக்கு நோட்டோகார்டு இருந்துச்சா அப்படின்னா ஆமாம் இருந்துச்சு. எப்போன்னா நம்ம எம்ப்ரியோவாக இருந்தப்ப நம்மளோட டெவலப்மெண்ட்டில் எம்ப்ரியோவில் இந்த நோட்டோகார்டு இருக்கும். அப்புறம் இது அப்படியே என்ன ஆகிடும்னா வெர்டிபிரல் காலமாக அது வந்து என்ன ஆகிடும்னா டெவலப் ஆயிடும். நோட்டோகார்டுக்கு மேல் பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு நர்வ் கார்டு இருக்குது. இந்த எல்லோ கலரில் இருக்கு இல்லையா, இப்போ நான் ப்ளூவில் வரைகிறேன் பாருங்கள். இது வந்து என்னென்னா நர்வ் கார்டுன்னு பேர். அவன் கொடுக்கும்போதே கொடுத்துருக்கான் என்னது, டார்சல் ஹாலோ நர்வ் கார்டு. அதாவது டார்சல் சைடில் இருக்கிற ஹாலோ அப்படின்னா ஒரு வெற்றிடம், உள்ள குழல் மாதிரி இருக்கும் அப்படின்னா ஹாலோ. உள்ளே வந்து கேப் இல்லைன்னா அது சாலிட், இந்த எப்படி இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஹாலோ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ டார்சல் ஹாலோ நர்வ் கார்டு வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னா அலிமெண்ட்ரி டார்சல் டு அலிமெண்ட்ரி கெனால். இதுதான் டைஜஸ்டிவ் சிஸ்டம். இங்கே இருக்கு பாருங்க, அந்த கில் ஸ்லிட்ஸோட அப்படி போகுது இல்லை, இது வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம். டைஜஸ்டிவ் சிஸ்டமுடைய டார்சல் சைடு, அதாவது அதோட முதுகு புறத்தில் அப்படின்னு அதை வச்சுக்கலாம். அடுத்தது ஃபரிஞ்சியல் கில் ஸ்லிட்ஸ். ஃபரிஞ்சியல் கில் ஸ்லிட்ஸ் இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அந்த ஃபரிஞ்சியல் கில் ஸ்லிட்ஸ் வந்து ரெண்டு பக்கமும் இருக்கிற ஒரு ஓப்பனிங். ஃபேரிங்ஸுக்கு டபுள் சைடு இருக்கும். அடுத்தது போஸ்ட் ஆனல் டெயில். ஆனஸ்க்கு பின்னாடி டெயில் இருக்கும். இது வந்து சில இப்போ நமக்குலாம் அந்த டெயில் கிடையாது, ஆனால் நம்மளோட எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகும்போது சின்னதாக ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்கும், அவ்வளோதான். அதுதான் வந்து போஸ்ட் ஆனல் டெயில் அப்படின்னு பேர். இது லைஃப் ஸ்டேஜில் ஒரு தடவை வந்து டிஸப்பியர் ஆகலாம், இல்லை வந்து அப்படியே த்ரூ அவுட் த லைஃப் வந்து இருக்கலாம். அது மாதிரி ரெண்டு இருக்குது. அடுத்தது க்ளோஸ்டு வாஸ்குலர் சிஸ்டம். நம்மளோட பிளட் வெசல்ஸ்குள்ளே ஓடுது. நமக்கு கேபிலரிஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு பேர் க்ளோஸ்டு வாஸ்குலர் சிஸ்டம்னு பேர். பிளட்ல வந்து என்ன இருக்குது, ஹீமோக்ளோபின் இருக்குது ஆர்பிசியில். அடுத்தது ஹார்ட் வந்து எங்கே இருக்குன்னா வென்ட்ரல் பக்கமாக இருக்குது, வென்ட்ரல் சைட். வயிற்று புறத்துலலாம் ஹார்ட் இருக்குது. இப்போ நமக்கு வயிற்று புறத்தில் தானே இருக்குது மேல் பக்கம், அதுதான் வென்ட்ரல் ஹார்ட். நெக்ஸ்ட் பிளட் ஃப்ளோவோட டைரக்ஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஆன்டீரியர் முன்பக்கத்தில் ஆரம்பித்து டார்சல் சைடுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து போஸ்டீரியர் போர்ஷனுக்கு போகும். இதுதான் ஃப்ளோ ஆஃப் பிளட்டோடைய டைரக்ஷன். ஹெப்பாட்டிக் போர்ட்டல் சிஸ்டம், இது வந்து ஸ்பெசிஃபிக் சிஸ்டம். ஃபுட் லேடன் பிளட், நம்மளுடைய ஸ்மால் இன்டெஸ்டைன்லேருந்து உருவாகக்கூடிய வெயின்ஸுக்கு பேர் ஹெப்பாட்டிக் போர்ட்டல் வெயின். ஹெப்பாட்டிக்னா லிவர்னு அர்த்தம், போர்ட்டல்னா டிரான்ஸ்போர்ட்னு அர்த்தம். ஸோ அங்கேருந்து ஃபார்ம் ஆகிற இந்த ஹெப்பாட்டிக் போர்ட்டல் வெயின் நேராக எங்கே போகுது அப்படின்னா ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு போயிட்டு ஸ்மால் இன்டெஸ்டைன்லேருந்து ஃபார்ம் ஆகி அங்கேருந்து நேராக லிவருக்கு போகும். எதுக்கு, நம்ம ஃபுட்டில் இருக்கிற தேவையில்லாத நச்சு பொருட்களை ஃபில்டர் பண்ணுறது. அப்புறம் லிவர்லேருந்து தான் ஹார்ட்டுக்கு போகும், ஹார்ட்லேருந்து எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கும் போகும். அடுத்தது பைலாட்ரல் சிமெட்ரி, நான் காமிச்சேன் இல்லையா, பாடி பிளான் ரெண்டாக டிவைட் ஆகும் பாடி. அடுத்தது செஃபலைசேஷன் அப்படின்னா ஃபார்மேஷன் ஆஃப் ஹெட் அப்படின்னு அர்த்தம். மெட்டாமெரிசமும் ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். செக்மெண்ட்ஸ், பாடியில் வந்து என்ன இருக்கும்னா செக்மெண்ட்ஸ் இருக்கும், உள்ளேயும் இருக்கும் வெளியே இருக்கும். ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ரிப்பீட்டடாக இருக்கும், அதுதான் வந்து மெட்டாமெரிசம். அடுத்தது சீலம். சீலம்னா உடல் குழி அப்படின்னு பேர். கார்டேட்ஸுக்கு இருக்கிறது ட்ரூ சீலம். ட்ரூ சீலம்னா என்ன அப்படின்னா, சீலம்ங்கிறது இட்ஸ் அ பாடி கேவிட்டி. இந்த ட்ரூ சீலம்ங்கிறது என்னன்னா உள்ளுக்குள்ள, அதாவது பாடி வாலுக்கும் டைஜஸ்டிவ் ட்ராக்டுக்கும், இது டைஜஸ்டிவ் ட்ராக்டு, இது பாடி வாலு. பாடி வாலுக்கும் டைஜஸ்டிவ் ட்ராக்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த கேவிட்டிக்கு பேர் சீலம். இந்த கேவிட்டி வந்து மீசோடர்மல் செல்ஸ், அதாவது பெரிட்டோனியம்னு சொல்லக்கூடிய மெம்பரேனால் கவர் ஆகி இருந்தால் மட்டும்தான் அதுக்கு பேர் ட்ரூ சீலம்னு பேர். இது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது வந்து என்டிரோசீலம் வெரைட்டி. சேசோசீலம் என்ட்ரோசீலம் சொன்னோம் இல்லையா, அது மாதிரி இது என்டிரோசீலம். ஸோ அதோட இந்த டாபிக் முடிஞ்சிச்சு. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடியோவிலேருந்து சில கொஷின்ஸை ரீகால் பண்ணுறதுக்காக, ட்ரைலோபைட்ஸ் சொன்னோம்னா இது ஒரு ஆர்த்ரோபோட். ஸோ இந்த ஆர்த்ரோபோடு எந்த பீரியடில் அதிகமாக இருந்தது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இட் occurs in which period? Trilobites were dominant during which period? So it were dominant during which period? Cambrian period. Next, Mesozoic era-வை நம்ம என்னன்னு சொல்றோம்? It is considered as the golden age of reptiles. ஏன்னா Jurassic period வந்து அதில் தான் வருது, டைனோசர்ஸ் அதில் தான் அதிகமாக இருந்தது.
நெக்ஸ்ட்டு எக்கினோடர்மோட லார்வா இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்குறோம். பைபினேரியாவா, ஆம்பிபிளாஸ்டுலாவா, பிளானுலாவா, ட்ரோகோஃபோரா? எஸ், பைபினேரியா இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட், அடல்ட் எக்கினோடர்ம்ஸ் எக்ஸிபிட் வாட் டைப் ஆஃப் சிமெட்ரி? நம்ம 2 சிமெட்ரி சொல்லியிருக்கோம் எக்கினோடர்ம்ல மட்டும். அதோட லார்வா வந்து ஒரு டைப் ஆஃப் சிமெட்ரி, அப்புறம் அதோடைய அடல்ட் வந்து ஒரு டைப் ஆஃப் சிமெட்ரி. ஸோ இங்கே என்ன கேட்குறாங்கன்னா அடல்ட் கேட்குறாங்க. ஸோ அடல்ட் எக்ஸிபிட் ரேடியல் சிமெட்ரி, வேறஸ் லார்வா எக்ஸிபிட் பைலேட்ரல் சிமெட்ரி. நெக்ஸ்ட், டார்சல் டியூபுலர் நர்வ் கார்ட், வென்ட்ரல் ஹார்ட், இதெல்லாம் எதோட கேரக்டர்னு கேட்குறாங்க? எக்கினோடர்ம்ஸா, கார்டேட்ஸா, அன்னலிடாவா, போரிஃபெராவா? எஸ், கரெக்ட், கார்டேட்ஸ். டார்சல் டியூபுலர் நர்வ் கார்டு வந்துட்டாலே அது என்னது? கார்டேட்ஸ் தான். ஸோ நம்ம இதோட இன்னைக்கு வீடியோ முடிஞ்சிருச்சு. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கார்டேட்ஸ், ப்ரோகார்டேட்ஸ் பற்றின ஜென்ரல் கேரக்டர்ஸ், அப்புறம் அதோடைய கிளாசிஃபிகேஷன், கார்டேட்டோட கிளாசிஃபிகேஷன் அப் டு மெமாலியா வரைக்கும் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். தேங்க்யூ.